அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் காண்டிமெண்ட் பை மம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தாருக்கு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். ஃபஸ்ட்டு சமோசாவும் அதுக்கான பேட்டிஸ் உள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். டூ 250 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட உப்பும் ஆயிலும் அதில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வேண்டியது வரும். இது 1/2 அன் ஹவர் ஊறுச்சுன்னா தான் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. அந்த நமக்கு சமோசா பேட்டி செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அது நல்லா சாஃப்டாக உருண்டு வரும். அதை வந்து ஈக்குவல் பீஸஸாக குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். எட்டு பீசஸ் உருண்டை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு உருண்டையும் தனித்தனியாக தேய்க்கணும். தேய்க்கும் போது கொஞ்சமாக மைதா மாவில் அதை தொட்டு தொட்டு தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா உருண்டையுமே ஈவன் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த போர்டில் தான் நம்ம இப்போ வந்து சமோசா ஷீட் செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு லேயர் நம்ம எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கணும். அது மேலே கொஞ்சம் மைதா மாவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஷீட்டை வந்து அந்த போர்டில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவணும். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்க மாவை லைட்டாக தடவி விட்டுட்டு இன்னொரு ஷீட்டை அதுக்கு மேலேயே வைக்கணும். இதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை வைக்கணும். இப்படி இது மாதிரி 4 லேயர்ஸ் வச்சுக்கணும் நம்ம. இப்போ அடுக்கி வச்சுருக்க மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம எவ்வளோ பெருசாக தவா வைக்க போகிறோமோ அந்த சைஸ்க்கு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே நம்ம தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தவா நல்லா சூடாக இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அதில் அப்படியே வேக விட்டுறணும். இப்போ நமக்கு அது வேகிறது நல்லா தெரியுது, டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுது. அது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து அதை வந்து திருப்பி போட்டுடணும். முக்கால்வாசி வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போட போகிறோம். இப்போ மேலே உள்ள லேயரை அப்படியே மெதுவாக நம்ம எடுத்து விட போகிறோம். ஸோ ஒரு ஷீட் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்து கீழே உள்ள லேயர் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதை திருப்பி போட்டுட்டு திரும்ப மேலே உள்ள லேயரை நம்ம எடுக்க போகிறோம்.
இப்படி 1 பை 1 நம்ம எடுத்துடணும். நம்ம எடுத்து வச்ச இந்த ஷீட்ஸ் ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ 4 பக்கமும் இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம எந்த சைஸில் சமோசா செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஷீட்டை 3ஆக கட் பண்ணியிருக்கேன். சமோசா பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இதை சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 1 பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது 200 கிராம்ஸ் மட்டன் கீமா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை கப் தண்ணி இது வேகிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம், இது வேகிற அளவுக்கு ஒரு அரை கப் போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மோசாக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க பேட்டிஸை செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிடணும். இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அது கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது பண்ணி கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கக்கூடிய அளவுக்கு இடம் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அந்த இடத்துல தடவணும். திரும்ப இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அங்கே மடித்து வைக்கணும். ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். திரும்ப அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணணும். எனவே மடித்து வச்சுருக்கிறதுக்கு மேலே லைட்டாக மாவு தடவிக்கிறோம். திரும்ப ஃபோல்ட் பண்ணணும். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஸ்டஃப் வைக்க போகிறோம். அதையே இப்போ கொஞ்சம் க்ராஸாக மடிக்கணும். ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். சமோசாவை சீல் பண்ணுறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணுற இடத்துல அந்த மாவை தடவி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வெளியில் வராது, நீட்டாக உள்ளே ஃபோல்டாகி நின்றுக்கும். சமோசா ரெடி பண்ணியாச்சு. இது 1 பை 1 எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
மட்டன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. வெஜ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 5 பீன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேரட், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மிளகா, வேக வச்சு எடுத்த காஞ்ச பட்டாணி 1/2 கப். இது வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 1/4 கப்பே போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்ச 2 உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது கிளறி விடும்போதே நம்ம பீன்ஸு, கேரட், பட்டாணி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே அது நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம அதை மசிச்சு விடும்போது ஈஸியாக சீக்கிரமாக மசிஞ்சிரும். சப்போஸ் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட்டுக்கு தேவையான மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதை அப்படியே நீளமாக தட்ட போகிறோம். ஒரு ஃபிங்கர் மாதிரி அப்படியே தட்ட போகிறோம். இது நம்ம ரவுண்டாக தட்டலாம், இல்லை பால் மாதிரி போடலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பில் தட்டலாம். நமக்கு எந்த ஷேப்ஸ் நமக்கு தேவை இருக்குதோ அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு நம்ம ஈஸியாக அதை கொண்டு வந்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மேலே ஏதாவது ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இது எண்ணெயிலேயே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அதனால் ஒரு 1/4 கப் மைதா எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அது. இதில் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே மைதாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு வெஜ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். மைதாவில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை அதுக்கு மேலே போட்டு புரட்டி எடுக்கணும். பிரெட் க்ரம் சேர்க்கறதுனால வெஜ் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 by 1 நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக கருகாது, உள்ளதும் வெந்திருக்கும். ஒவ்வொன்றையாக வந்து கடாயோட ஓரத்துலேருந்து போடணும். நம்ம போட்டுட்டு எடுக்கும்போது அது உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால கடாய் ஓரத்துலேருந்து போடணும். எண்ணெயில் கைப்பற்றோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கரண்டியில் வச்சு கூட அதை நம்ம அப்படியே எண்ணெய்க்குள்ளே விடலாம். அதுவும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இல்லைனா நம்ம கரண்டியை உள்ளே விடும்போது எல்லாமே உடஞ்சி வெளியில் வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோவை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.